குமார் வணக்கம். வணக்கம். ஒரு நல்ல செய்தியோட வந்திருக்கேன். நீங்க வந்திருக்கிறதே நல்ல செய்தி தானே. இன்னைக்கு சாயந்தரம் உங்க பொண்ணை பார்க்க ஒரு நல்ல இடம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். பையனோட அப்பா இதே மெட்ராஸ்ல ஜவுளி கடை வச்சிருக்காரு. பையன் திருச்சியில பாரத் ஹெவி எலக்ட்ரிக்ஸ்ல ஒர்க் பண்றான். பையன் மத்தியானம் வயல் வரான். உங்க பொண்ணை பாக்குறான். நான் இட்டு பல்ல உள்ள திரும்பி போயிடுறான். அப்பா மெட்ராஸ், பையன் திருச்சி. அப்ப கல்யாணமான பொண்ணு எங்க இருக்கணும்? மெட்ராஸ்லயா திருச்சியிலயா இல்ல நடுவுல உளுந்தூர் போயிட்டலையா? இந்த விளையாட்டெல்லாம் அப்புறம் வச்சுங்க. முதல்ல ஆக வேண்டிய வேலையை கவனிங்க. வரட்டா? கோதாவரி, கோதாவரி, தரகர் வந்தாரு. சரோஜினியை பொண்ணு பாக்குறதுக்கு இன்னைக்கு சாயந்தரம் ஒரு கூட்டம் வரதான். நல்ல வசதியான இடமா, அதனால பலகாரம் எல்லாம் நல்லபடியா தயார் பண்ணணும். இந்த ரசகுல்லா இல்ல ரசகுல்லா, அத கையில எடுத்தா எப்படி ஜீரா டக்கு 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 டக்குன்னு சுட்டுமோ அதே மாதிரி நீ பண்ண போற கேசரியில நெய் டக்கு 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 டக்குன்னு சுட்டணும். அப்புறம் இந்த பாசியில கால வச்சா எப்படி கைன்னு வழுக்குமோ அதே மாதிரி அந்த கேசரிய வாயில வச்சா கைன்னு வழுக்கிட்டு போய் குடல்ல தான் விழணும். யார் குடல்ல? கண்ணம்மா, நான் என் பொண்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நடுவுல நீ தலையிடாத. உங்க பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே நான் இந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்துட்டேன். உடம்பு பூரா சக்கர வியாதி, ஈ மொச்சுக்கிட்டு இருக்கு. இந்த லட்சணத்துல கேசரியில ஐயாவுக்கு நெய் டக்கு டக்குன்னு சொட்டணும். கண்ணம்மா, நீ சும்மா இருக்க மாட்டே. கோதாவரி, வரவங்கள்ல 4 பேர் 4 விதமா இருப்பாங்க. ஆமாமா. சில பேருக்கு வெங்காய பஜ்ஜி பிடிக்கும், சில பேருக்கு கத்திரிக்காய் பஜ்ஜி பிடிக்கும், சில பேருக்கு வாழைக்காய் பஜ்ஜி பிடிக்கும், சில பேருக்கு உருளைக்கிழங்கு பஜ்ஜி பிடிக்கும். அதனால நீ 4 விதமான பஜ்ஜியும் போட்டுரும். இந்த பலகாரம் எல்லாம் வர்றவங்களுக்காக செய்ய சொல்லல, நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நீங்க திங்கறதுக்காக செய்ய சொல்றீங்க. உடம்புல ஊசி எடுத்து குத்துனா காத்தா வெளியில போகும். அவ்வளவு வாய்வு வாழைக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி உடம்புக்கு ஒத்துக்குமா? கண்ணம்மா, இதெல்லாம் வாய் இருக்க முடியாம தின்னப்பட வேண்டியது. அப்புறமா திடீர்னு எந்திரிச்சு உட்கார்ந்துகிட்டு கோதாவரி கோதாவரி என் வயித்துக்குள்ள யாரோ ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுற மாதிரி இருக்குன்னு அலற வேண்டியது. நான் கோதாவரி கோதாவரின்னு தான் சொல்லுவேன். கண்ணம்மா கண்ணம்மான்னு உன் பேரை சொல்ல மாட்டேன் இல்லையா? கோதாவரி கோதாவரி கோதாவரி, நீ காப்பிக்கு என்ன பண்ற? இந்த பீபரி கொட்டை இல்ல பீபரி கொட்டை, அதுல திக்கா டிகாஷன் எடுத்து நல்லா கொதிக்க வைக்கிறேன். அப்புறம் பால் அதுல கலந்துட கூடாது. அந்த டிகாஷன் பாத்திரத்தை அப்படியே மாட்டுக்காம்புக்கு அடியில பிடிச்சு அந்த மாட்டுக்காம்புல இருந்தே பால டிகாஷன்ல கலந்துட்டா நுரையோட திக்கா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? ஏன் பேசாம அந்த டிகாஷனை மாட்டே குடிக்க வச்சுட்டா நேர காம்புல இருந்து காப்பியாவே கறந்துக்கலாமே. டாக்டர் கேப்ப கஞ்சி குடிக்க சொல்லிருக்காரு தானா? உங்களுக்கு மாட்டு காம்புல இருந்து பால் கறந்து நுரையோட காப்பியா? ஏன் கிணத்துல எருமாடு செத்து போச்சு? எப்ப விஷயத்துல தலையிட்டா எருமாடு போதா நீ செத்துருவ. பீடாவுக்கு என்ன பண்ற கோதாவரி? இனிமே பண்ண அடிப்பாரு. எல்லார் வீட்லயும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணை பார்த்துட்டு பொண்ணை பிடிக்கலன்னு போயிட்டாங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க வருத்தப்படுவாங்க. நம்ம வீட்டுல எல்லாம் தலைகீழ். பொண்ணு பிடிச்சிருக்குன்னா மாமாவுக்கு வருத்தம் வந்துரும். ஏமா வேற என்ன, பொண்ணு பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் நிச்சயமாயிடும்ல. அப்புறம் அவருக்கு கிடைக்கிற கேசரி பஜ்ஜி இத்தியாதி எல்லாம் கிடைக்காம போயிடுமே, அதான் காரணம். ஆனாலும் பெரியவருக்கு நாக்கு 4 முழம் வளர்ந்துருக்குது. அதுக்கு காரணம் உன் கை மணந்தாமா. வெளியில கல்யாண வீட்டுல சாப்பிடுறதும் சரி, வீட்டுல உன் கையால அவரைக்காய் பொரியல் வச்சு கார குழம்பு சாப்பிடுறதும் சரி. என்னாச்சு? ஜலதோஷம் பிடிச்சிருச்சு. இப்பதான் ஐஸ் வச்சிங்களே அதனால. ஓய், சட்டுன்னு உப்பு எடுத்து பட்டுன்னு அடுப்புல போடு, டப்பு டப்புன்னு வெடிக்கட்டும். மாமியாளும் மருமகளும் வரவாடுறத பார்த்தா எங்கன்னே பட்டுடும் போல இருக்கு. ஏன் என் கழுத்த இருக்கிற? போன மாசம் சைதாப்பேட்டையில இருந்து ஒரு கூட்டம் வந்துச்சு. இந்த மாசம் ராயப்பேட்டையில இருந்து ஒரு கூட்டம் வரும். அடுத்த மாசம் தண்டையார்பேட்டையில இருந்து இன்னொரு கூட்டம் வரும். இந்த பொண்ணு பார்க்க வர்ற பசங்களுக்கு ஸ்வீட் காரம் பண்ணி போட்டு என் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் போச்சு. மெல்ல பேசுங்க, மாமா கூடத்துல தான் உட்கார்ந்திருக்காரு, அவர் காதுல விட போ. என்னடி மெல்ல பேசுறது? மாசம் 1ஆம் தேதி ஆனா சொலைய 800 ரூபாய் எண்ணி வாங்கல. அதுல ஏதாவது குறை வச்சிருக்கனா இல்ல டிலே பண்ணிருக்கனா? மாச கடைசியில வந்துட்டு 100 குடு 200 குடுன்னு இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுமா சொல்லிட்டேன். என்னங்க நீங்க கவர்மெண்ட்ல பட்ஜெட் போட்டாலே துண்டு விழுது. இது வீட்டுல நாங்களா போடுற பட்ஜெட். ஜானி என்ன மனம் சரக்குத்தான் செய்யும். இதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிறீங்களே, முன்ன பின்னதான் இருக்கும். முன்ன பின்ன எல்லாம் இருக்க கூடாது. கல்யாணமோ கருமாதியோ நான் மாசம் 800 ரூபாய் தான் தருவேன். அதுக்கு மேல ஒரு நயா பைசா தர மாட்டேன். என்ன இதான் லாஸ்ட் டைம், ஓகே? எவ்வளவு வேணும்? சிவா சிவா, டேய், மணி என்னாவது? இன்னும் என்னடா தூக்கம்? அண்ணா, நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தேன். ஓ, நான் ஆபீஸ்க்கு போனோம், ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இந்த செக்கை டிரா பண்ணி பணத்தை அம்மாட்ட கொடுத்துரு. சரோஜினி யாரோ பொண்ணு பார்க்க வராங்களா, பணம் வேணுமா? டேய், சரோஜினிய பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்றேன். பையன் யாரு, பேர் என்ன, எங்க வேலை செய்யறான், இதெல்லாம் கேட்க மாட்டியா? நீ அவளுக்கு ஒரு அண்ணன்டா. என்னண்ணே, பெரியவங்க நீங்க இருக்கப்ப நான் யாருண்ணே? ஓ, எல்லாம் என் தலையில தான்.
எல்லாரும் உள்ள போயிட்டா டாக்ஸி 22 பைசா யார் தருது? தரேன். பொண்ணு பிடிக்கலன்னா இங்க 22 ரூபா 60 பைசா திருப்பி கொடுத்துருவாங்கல்ல. அதெல்லாம் பார்த்தா நடக்காது. போட பணத்தை கொடு. போங்க. சாரு அம்மைப்ப மாதிரி வணக்கம். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெரிய ஆபீசர். அது வந்து சாரு தான் ஜவுளி ஜெகநாதன். சேனாம்பேட்டில் பெரிய ஜவுளி கடலே வச்சிருக்காரு. யோ என்னையா வேற ஒண்ணும் இல்ல, தரகராச்சே தொழில் ரீதியா போய் சொல்லிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் தொடையை தட்டி சமாளிக்கிறாரு. எனக்கு ஒண்ணும் பெரிய ஜவுளி கடல்லாம் இல்ல, தேனாம்பேட்டில் ஒரு சின்ன ஜவுளி கடை வச்சிருக்கேன், அவ்வளவுதான். அப்ப நானும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆபீசர் இல்ல, சாதாரண கிளார்க்கு தான். பாத்தீங்களா? என் பையன் கணேசன் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிற தரகர் சொல்லியிருப்பாரு. ஆமா சொன்னாரு. அது பொய், சாதாரண கிளார்க்கு தான். இது என் பொண்ணு வசந்தா, மிஸ் வசந்தா, பிஏ படிச்சிருக்கா. எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் தான். அப்புறம் சிவப்பு முக்கோணமாக்கும் காலத்தின் கோலம் பொண்டாட்டி போய் சேர்ந்துட்டா. ஐயோ, வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? திரும்பி வரவா போறா? அதை விடுங்க சார், உங்க குடும்பத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டே பேசுவோமே. வந்தவங்க மறந்தாலும் இவர் மறக்க மாட்டாரே. இதுல 4 தட்டு வச்சிருக்கேன், வந்தவங்களுக்கு மட்டும் கொடு, இவருக்கு வேண்டாம். அவங்க முன்னாடி இவர் என்ன செய்யறாருன்னு பாக்கலாம். மாமா தானே எதையாவது செய்வார். ஏமா, தரகர் நம்ம வீட்டுக்கு எத்தனை நாளா வந்துகிட்டு இருக்காரு, அவரை பத்தி உனக்கு தெரியாதா? அவருக்கு சக்கரை வியாதிமா. கோதாவரி, 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 இவதான். ஓ புரியுது புரியுது. 3 தடவை கூப்பிட்டதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட பயப்படாம ஆடி அசைஞ்சு மெதுவா வந்து நிக்கிறத பார்த்தாலே தெரியலையே உங்க பொண்டாட்டி தானே? ஆமா, மகா புத்திசாலி அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்பு. கேசரி நல்லா இருக்குடி. இவன் என் மூத்த பையன் சிதம்பரம், பாபு சிதம்பரனார் பேரை வச்சிருக்கேன். இந்தியன் ஆயில கேஷியர். இவன் என் 2வது பையன் சிவா, சுப்பிரமணிய சிவா பேரை வச்சிருக்கேன். கொடுங்கையூர்ல வைஸ்மெக்ஸ் இண்டஸ்ட்ரியில ஃபிட்டரா இருக்கான். நான் பண்ணின கடைசி தப்பு இவன் தான். பேரு பாரதி. பாரதியாரோட பேரை வச்சிருக்கீங்க? இல்ல, அந்த மகாகவி பேரை ஏன்டா அந்த படுபாவைக்கு வச்சோன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்றான்? +2 பாஸ் பண்ணிட்டானா? இல்ல, எழுதினா எழுதினா எழுதியிருக்கான், இன்னும் எழுதுவான். புரிஞ்சு போச்சு. அஸ்திவாரத்தை ரொம்ப பலமா போட்டுட்டு இருக்கான். அவன் ஒரு தொடர்கதை. சார், ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தை நான் உங்களுக்கு இன்னும் அறிமுகப்படுத்தல. வாமா, என் மூத்த மருமக பேரு உமா. இந்த குடும்பத்துக்கே குத்து விளக்கு மாதிரி. கேசரி போடுமா? இவ இல்லைன்னா இந்த வீட்டுல ஒரு அணு கூட அசையாது. கேசரி போடுமா? நான் இவளை என் மருமகன் சொல்றதை விட மகன்னே சொல்லுவேன். கேசரி போடுமா? போட்டீங்களா? அவருக்கு அவருக்கு இவருக்கா? அப்பா என்னடா ஒரு 8 அணா இருக்குமா? எதுக்குடா? பூவா தலையா போட்டு பார்க்கத்தான். எதுக்கு போவாதலைய போட்டு பார்க்க போற? இவங்க பொண்ணை கொண்டாந்து காட்டுவாங்களா மாட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அம்மா உமா, சரோஜனியை கூட்டிட்டு வந்துருமா? அப்போ நாங்க கிளம்புறோம். இன்னும் ஒரு வாரத்துல வந்து நானே தகவல் சொல்றேன். என்ன ஜவுளி சார், கிளம்பலாமா? உட்காரியா. எனக்கு இந்த ரப்பர் கேஸே பிடிக்காது, கொஞ்சம் இரியா. கணேசா, உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? பெரியவங்க நீங்க சொன்னா சரிப்பா. அதுக்கு இல்லடா, நீ தானே தாலி கட்ட போறவன், பொண்ணை பிடிச்சிருக்கா? பெரியவங்க நீங்க சொன்னா சரிப்பா. அதுக்கா இல்லடா, நீ தானே அவ கூட வாழ போறவன், பொண்ணை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு, இப்பவே தாலி கட்ட தயாரா இருக்கேன். இப்படி ஓப்பனாவா சொல்ல முடியும்? ஜாட மாடையா தான் சொல்லுவேன், நீங்க தான் புரிஞ்சுக்கணும். வாஸ்தவம், புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டேன். அம்மையப்பன், கல்யாணத்துக்கு உடனடியே ஒரு நாளை பாருங்க. நீ என்னடி சொல்ற? என்னம்மா புரியலையா? தமிழ்ல தானே சொன்னேன். இது பாரு சரோஜினி, இந்த பையனை உனக்கு ஏன் பிடிக்கலங்கிற?
இது வரைக்கும் 3 பையனுங்க என்ன வந்து பார்த்தாங்க, பிடிக்கலன்னு சொன்னாங்க. காரணம் கேட்டீங்களா? அது இது பாரு, முதல்ல உங்க அண்ணன் என்ன பொண்ணு பார்க்க வந்த போது நான் அவரை நிமிந்தே பார்க்கல. அத்தனை பேருக்கு நடுவுல அவரை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருந்தது. அவரை நான் முதல்ல எப்ப பார்த்தேன் தெரியும்? அண்ணி, நீங்க மரக்காணம், நான் மெட்ராஸ். நீங்க SLC, நான் BSc. நீங்க போய் சொல்றீங்களா நான் சொல்லிட்டேன்? என்னது? அட அட அட, தை மாசம் 14ஆம் தேதி அமர்க்கலமான முகூர்த்த நாள். மாமா, கொஞ்சம் உள்ள வரீங்களா? இருமா, முகூர்த்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேதியா மாமா? அது கொஞ்சம் அர்ஜென்ட், உள்ள வாங்க. சாரி சார். சிதம்பரம், சார் கிட்ட பேசிட்டு இப்ப வந்துடுறேன். சிவா, சார் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். பாரதி, சார்ட்ட பேசிட்டு இப்ப வந்துடுறேன். சார் நீங்க பேசிட்டு இருங்க. இல்ல, நீயும் போயிட்டு நாங்க தனியா பேசிக்கிட்டு இருக்கணுமா? உட்கார்ற. பிடிக்கலன்னா பிடிக்கலதான். ஏன் பிடிக்கலங்கிறதுக்கு என்னால காரணம் சொல்ல முடியாது. சரோ சரோ, கல்யாணங்கிறது பெரியவங்களா பார்த்து பண்ற ஒரு நல்ல காரியம். ஆனா பண்ணிக்க போறவனுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையப்பா. எனக்கு இவனை பிடிக்கல பிடிக்கல பிடிக்கல. ஏன்டி பிடிக்கல? சிதம்பரம், எப்ப அவனை பிடிக்கலன்னு அவன் ஒரு மேல பேச ஆரம்பிச்சிட்டானோ, இனிமே இந்த கல்யாணம் நடக்கிறது நம்ம குடும்பத்துக்கு நல்லதில்ல, அவங்க குடும்பத்துக்கு நல்லதில்ல. மிஸ்டர் ஜெகநாதன், அவளுக்கு ஆபீஸ்ல 6 மாசத்துல ஏதோ ப்ரமோஷன் கிடைக்கும் போல இருக்க. அதனால ப்ரமோஷன் கிடைச்ச உடனே கல்யாணத்தை. பாரதி, அவங்க எல்லாம் அப்பவே போயிட்டாங்கப்பா. நான் பாரிஸ் கடலுக்கு போயிட்டு 12 மணிக்கு மேல கடைக்கு போவேன். யாராவது வீட்டுக்கு போன் பண்ணா சொல்லிடுறியா? வணக்கம் சார். அடடே, என்ன அங்கேயே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. நீங்க முதல்ல என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க கூட அருகதை இல்லாதவன். முதல்ல உள்ள வாங்க சார். ஆமா, இப்ப நீங்க என்ன தப்பு பண்ணிட்டீங்க? என்ன சார் இப்படி சொல்றீங்க? என் வீட்டுல என் பொண்ணால உங்களுக்கு ஏற்பட்ட அவமானத்தை நினைச்சா என் நெஞ்சுக்குள்ள யாரோ மிக்சியில தேங்காய் தொகையில அரைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். மிஸ்டர் அம்மையப்ப முதலியார், இப்ப என் ஜவுளி கடைக்கு நிறைய பேர் துணி எடுக்க வராங்க. துணியை புரட்டி புரட்டி பாக்குறாங்க. வேணுங்கிற துணியை எடுத்துக்கிறாங்க, வேண்டாத துணியை நிராகரிச்சிடறாங்க. இப்ப உங்க பொண்ணு நிராகரிச்ச துணி என் பையன். அதனால அவன் மட்டன் அர்த்தமா இல்ல விலை போக மாட்டானா? மிஸ்டர் அம்மையப்ப முதலியார், உங்க குடும்பத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்க பொண்ணையும் சேர்த்துத்தான். ஆனா என்ன, கொஞ்சம் நெருங்கி வர முடியலன்னு ஒரு வருத்தம். நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொல்லல, அதான் வித்தியாசம். வசந்தா, இங்க வாமா. வீட்டுல கேசரி இருக்க? என்னப்பா திடீர்னு கேட்டா? நான் அவருக்கு ஸ்வீட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒண்ணு செய்ய, வெல்லத்தை எடுத்து தட்டுல வச்சு கொண்டு வா போ. வெல்லம் வெல்லம், நாட்டு வெல்லம். இவ்வளவு காரமா என்ன இருக்கு? சரி, ஒண்ணு இருக்காது. மோர் மிளகா வறுத்தல்ல, அதுல 5-6 தட்டுல வச்சு கொண்டு வா போ. இப்ப எதுக்கு சார் வெல்லமும் மோர் மிளகாயும்? சொல்றேன் போன நின்னுட்டு இருக்கிய. மோர் மிளகா, ராஜபாளையம் மிளகா நல்லா இருக்கும். இன்னுமா வரல? கொண்டா. இது ஸ்வீட், இது காரம். புரியலையா? சம்பந்தம் பேசும்போது ஸ்வீட் காரத்தோட தான் பேசணும். அதுதான் சம்பிரதாயம். மிஸ்டர் அம்மையப்ப முதலியார், ஒரு நிமிஷம். என் பொன் வசந்தாவை உங்க 2வது பையன் சிவாவுக்கு கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு சம்மதமா? இது என் பொண்ணை கூட கேட்காம இப்ப எடுத்த திடீர் முடிவு. இதுக்கு நான் என் பொண்ணை கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. கழுத்தை நீட்ட சொன்னவனுக்கு நீட்டுவா. ஏன்னா நான் அவளை அப்படித்தான் வளர்த்து வச்சிருக்கேன். என்ன, உங்க நெஞ்சில கத்தியால குத்திட்டேனோ? நீங்க கூடிய சீக்கிரமே நல்ல நாள் பார்த்துடலாம். என்ன என் பையனை கறக்காம சொல்றேன்னு பாக்குறீங்களா? அவனும் நான் கட்ட சொன்ன கழுத்துல தாலியை கட்டுவான். நான் என் பொண்ணைத்தான் தப்பா வளர்த்து வச்சிருக்கேனே தவிர பையனை சரியாத்தான் வளர்த்து வச்சிருக்கேன். நான் திருப்பி உங்க நெஞ்சில கத்தியால குத்தினதா தப்பா நினைக்க கூடாது. நீங்க குத்தின இடத்துல மருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். பொண்ணுக்கு கல்யாணம் நீங்களே சாப்பிடுங்க. சம்பந்தி, வீட்டுல பொண்ணு இருக்கிற போது பையனுக்கு கல்யாணம் பண்ணா அவ்வளவு நல்லா இருக்காது. அதனால என் பொண்ணுக்கு நல்லபடியா ஒரு வரனை பார்த்துட்டு 2 கல்யாணத்தையும் ஜாம் ஜாம் நடத்திடலாம். செலவு பாதி பாதி. அதான் ஜவுளி கடை வச்சிருக்கீங்களா?
டே பாரதி, நம்ம வையாபுரி செட்டியார் இருக்கார்ல, அவர் வீட்டுக்கு பம்பாயில இருந்து ஒரு குடும்பம் குடுத்தன வர போறாங்களா. அநேகமா இன்னைக்கு மத்தியானமே வந்துருவாங்களா. செட்டியார் என்கிட்ட சொல்லிட்டு திருநீர்மலை வரைக்கும் போயிருக்காரு. இந்த சாவி அவங்க கிட்ட கொடுத்துட்டு வீட்டை சுத்தி காமிச்சிட்டு வா. வாடகை அட்வான்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா செட்டியார் வந்து பேசிப்பாருன்னு சொல்லிட்டு என்ன. கண்ணம்மா, இதை உள்ள கொண்டு போய் பத்திரமா வை. நீ 4 வீட்டுல வேலை செய்யறவ, கண்ட வீட்டுல அதை வச்சிடாத. நீங்க தானே பாம்பேல இருந்து வந்திருக்கீங்க? இதான் வையாபுரி செட்டியார் வீடு. வையாபுரி செட்டியார் திருநீர்மலை போயிருக்காரு. अरे राम, तुम क्या बोलता है? हमको तमिल नहीं मालूम. வையாபுரி செட்டியார் திருநீர்மலை போய் மை ஃபாதர் வையாபுரி செட்டியார் சிநேகிதர்கள், நண்பர்கள், புரியல? ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் दोस्त? ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட். வாங்க, பாம்பேல இருந்து வரேன்னு சொல்றீங்க, கையில பெட்டி தவிர வேற சாமான காணோம். अरे राम, हमको तमिल नहीं मालूम. बॉम्बे टेम्पो जाम आता है. हाँ, पीछे आता है. हाँ, दिस हॉल, बिग हॉल. हाल हॉल हाल. आधे हाँ? हम जाता है, तुम आता है. आता आओ बेटी. आओ बेटी, आओ. आओ बेटी. आता आता. दिस बेडरूम है. अच्छा बेटा. कितना शानदार है घर. तो सेठ आज बाथरूम या बहुत सुंदर. सेठ जाता, बेटी आता. दिस बेडरूम है. फैन. तुम्हारा नाम क्या है? तुम्हारा नाम भारती है. तुम्हारा नाम पारू. पारू है. तुम क्या पढ़ते हो? तुम क्या पढ़ते हो? நான் வீட்ல தான் படுத்துக்குவேன். Which class are you studying? ஐயோ, +2 Past? போச்சுடா. ஐ ரைட்டிங் ரிசல்ட் பேப்பர்ல கம்மிங். तुम +2 पढ़ते हो, तुमको हिंदी मालूम नहीं, इंग्लिश मालूम नहीं, तमिल अच्छी तरह मालूम है क्या? अच्छा अच्छा. You said that you have written +2. You neither speak Hindi nor English fluently. Why? हमारा अर्जेंट वर्क बीच में मैं जाता, तुम आता नहीं. बेवकूफ. हाँ? बेवकूफ. பேக்குப்னா என்னவா இருக்கும்? ஏதோ இருக்கும். மை பேக்குப். தேங்க்யூ தேங்க்யூ. நான் பேக்குப். அச்சா, பேக்குப் 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 பேக்குப். நில்லுங்க நில்லுங்க. என்ன வேணும்? சொந்த ஊர் பாம்பேயா? இல்ல ராஜஸ்தான். என்ன விஷயம்? ஹிந்தி தெரியுமா? ஓ தெரியுமே. பேக்குப். बेवकूफ? नाना, यारे पाते मुट्टाल सुनने शैतान की बच्चा. பேக்குப்னா முட்டாளா? இவன் முட்டாள் தான். நான் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன், அவன் இப்படி போறான். பேக்குப்னா முட்டாளா? என்ன பார்த்து ஒரு பொண்ணு முட்டாள் நடிச்சா? ஒருத்தரோட மோட்டார் சைக்கிள் வந்து இறங்கிருக்கேன். அவர் யாரு, எனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் கேட்டீங்களா? கேட்கணும் தாமா நினைச்சேன். ஆனா மரியாதை போயிடுமோன்னு பயமா இருந்தது, அதான் கேட்கல. நீங்க என் அப்பா. நான் உன் அப்பா இல்ல, மறந்து போயிடுச்சுமா. என் கல்யாண விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஆயிடுச்சா இல்ல ஆகணுமா?
என்னப்பா சொல்றீங்க? இல்லம்மா, கல்யாணம் ஏற்கனவே ஆயிடுச்சா இல்ல இனிமே தான் ஆகணுமான்னு கேட்டேன். உங்களுக்கு தெரியாம எப்படி கல்யாணம் நடக்கும்? மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்குமா. உன்னுடைய கல்யாணத்துக்கு நான் தான் மாப்பிளைய முன்மொழியணுமோன்னு நினைச்சேன். ஆனா வழிமொழிஞ்சா போறோம் அப்படிங்கிற முடிவை நீ எடுத்துட்டேன். நான் வழிமொழியணும், அவ்வளவுதானே. மொழியிறேனே, இல்லைன்னா நான் இதுக்கு அப்பா வீட்டுல. உங்க எல்லாரையும் இங்க நான் எதுக்கு கூப்பிட்டிருக்கேன் தெரியுமா? நீங்கள்லாம் இந்த குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள். உங்க எல்லாரையும் விட முக்கியமான அங்கத்தினர் மிஸ் சரோஜினி அம்மையப்பன். அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவெடுத்திருக்கிறாங்க. அந்த கல்யாணத்துக்கு அவங்களுக்கு உங்க ஒத்துழைப்பெல்லாம் தேவைப்படுது. கல்யாணத்துக்கு சத்திரம் எங்க பார்க்கலாம், எந்த ஜவுளி கடையில புடவை எடுக்கலாம், சமையலுக்கு யார கூப்பிடலாம், இதுக்கெல்லாம் உங்க ஆலோசனை அவங்களுக்கு அவசியம் தேவை. ஆனா யாராவது மாப்பிள்ளை யாருன்னு கேட்டீங்க, பிச்சு விடுவேன் பிச்சு. ஏன்னா மாப்பிள்ளைய ஏற்கனவே அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. என்னடி இது? ஆமாமா, எங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தரை நான் காதலிக்கிறேன். இப்பதான் அவர் அப்பாவை பார்த்து பேசிட்டு வரேன். அவரே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரு. பையன் பேர் என்னடி? பீட்டர் பெர்னாண்டஸ். தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜானன முழமன்ன. கிறிஸ்டின் அடி? இல்ல, இந்தியன். மாடி சரோஜினி, இத பாருமா, உங்க அப்பா ஒரு முதலியாருமா. அவரே பேசாம ஊஞ்சல் அடிக்கிட்டு தானே இருக்காரு. இத பாருங்க, நான் இந்த வீட்டு பொண்ணு, நீங்க வாழ வந்தவங்க. அனாவசியமா என் விஷயத்துல தலையிடாதீங்க. அம்மா, நான் யூனியன் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன். எந்த சமயத்துல எங்க போறேன்? அண்ணியே நீ இதுல தலையிடான்னு சொன்னதுக்கு அப்புறம் எந்த கழுதி கல்யாணம் நடந்தா என்ன, நடக்காட்டி எனக்கு என்ன. அப்பா. என்னையாப்பா? ஆமாப்பா. சொல்லுப்பா. ஒருவேளை நீங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டா என் பங்குக்கு நான் பணம் எவ்வளவு தரணும் சொல்லுங்க. ஏன்னா சொசைட்டில லோன் அப்ளை பண்ணணும், பணம் வர லேட் ஆகும். சோ தங்கச்சிய கரையத்தை பங்கேற்றுக்கிறேங்கிற? இல்லப்பா, தகப்பனோட பாரத சுமக்க தயாரா இருக்கேன்னு சொல்றேன். முடியாது முடியாது முடியாது. இந்த கல்யாணத்துக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க முடியாது. அம்மா, உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறது ஆசீர்வாதம் தான், சம்மதம் இல்ல. ஓடி போயிடுவேடி. அவசியம் இல்ல, சொல்லிட்டே போவேன். செயின்ட் ஆண்டனி சர்ச்சில் மோதிரம் மாத்திக்கிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டா போதுமா, இல்ல திருநீர்மலையில மாலையும் மாத்திக்கணுமா? ஐயோ, மாமா, ரிஜிஸ்டர் ஆபீஸ்னா 4A, செயின்ட் ஆண்டனி சர்ச்னா 21N, திருநீர்மலைனா பட்டுக்கோட்டை அழகிரின்னு நினைக்கிறேன். பஸ் நம்பர்லாம் கரெக்டா? இல்ல மாமா, ஒரு கிறிஸ்டியனை. நிறுத்துமா. எனக்கு மாப்பிள்ளை பாக்குற தகுதி உனக்கு இல்லடா, நீ சும்மாரு அப்படிங்கிற முடிவை என் பொண்ணு எடுத்துட்டா. அப்புறம் எனக்கு மாப்பிள்ளையா வரணும் பீதாம்பரமா இருந்தான்னு, பீட்டர் பெர்னாண்டஸா இருந்தானால, பீர் முகமதா இருந்தான்னு, எம்மதமும் எனக்கு சம்மதம். ஓம் முருகா, ஜீசஸ் சேவ்ஸ், அல்லாஹு அக்பர், புத்தன் சரணம் கச்சாமி. என்னங்க, எனக்கு நீங்களும் சும்மா நின்னுட்டு இருந்தா எப்படிங்க? சரோ, உன் விருப்பப்படியே இந்த கல்யாணம் நடக்கும். ஆனா ஒண்ணு, கட்டின சேலையோட நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போக தயாரா இருக்கணும். இந்த குடும்பத்துல இருந்து காலனா செலவு பண்ண மாட்டோம். நான் யார் தெய்வம் எதிர்பார்க்கல. தேங்க்யூ. நோ மென்ஷன். ஐயோ, இவர் வேற ரூட்ல போறாரே. ஏங்க, என்னங்க, இத பாருங்க, அந்த பொண்ணை வீட்டை விட்டு கட்டின படையோட போக சொல்றீங்களே, இது கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அவ கையும் காலையும் வெட்டி அடுப்புல போடுவேன்னு சொல்லுங்க, அது ஒரு விதம். இல்ல சீர் செலுத்தியோட ஜாம் ஜாம்னு கல்யாணம் செஞ்சு வைக்கிறேன்னு சொல்லுங்க, அது வேற ஒரு விதம். இது ரெண்டும் இல்லாம இது என்னங்க நடுவுல? நீ எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, எனக்கு கல்யாண செலவு மிச்சம்னு கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. ஆமாண்டி, ஏண்டி நான் காசு செலவு பண்ணும்? ஏண்டி ஒரு கிறிஸ்டியனை காதலிச்சேன்னு ஒரு கத்து கத்தி தள்ளி விட்டுற வேண்டியதானே? என்னங்க பேச்சு இது? தப்புங்க, ரொம்ப தப்பு. மனுஷனா பிறந்தவங்க ரெண்டு விஷயத்துல கணக்கு பார்க்க கூடாது. ஒண்ணு அப்பா அம்மாவுக்கு போடுற சோறு, இன்னொன்னு அக்கா தங்கச்சிக்கு செய்யற சீர். உங்க தம்பி பேசுனதை கேட்டீங்கல்ல, அதே மாதிரிதான் உங்களால எவ்வளவு செய்ய முடியும்னு சொல்லுங்க. மாமாவை சம்மதி வீட்டுக்காரங்கிட்ட போய் மத்த விஷயம் பேசுறதுக்கு நான் சொல்றேன். உமா, உமா, தலை வலியா போச்சு. இவ்வளவு எல்லாத்தையும் இழுத்து போட்டுக்கிட்டு நம்மள சிக்கல்ல மாட்ட வச்சிடறான். மிஸ்டர் அம்மையப்பன், எனக்கு இந்த ஜாதி மதம் இதுல நம்பிக்கையே கிடையாது. கர்ப்பத்தில் இருக்க சிசுவுக்கு இந்து மதம் தெரியுமா, கிறிஸ்துவ மதம் தெரியுமா? இந்த உலகம் தான் கொடியை கட்டி கட்சி பிரிச்சிருச்சு. நீங்க ஆதி பகவான்ங்கிறீங்க, நாங்க ஆடம் அண்ட் ஈவ்ங்கிறோம். கர்த்தரை நாங்க இயேசுங்கிறோம்,
கிருஷ்ணன் நீங்க வாசுங்கிறீங்க. உங்களுக்கு முண்டக்கண்ணியம்மன், எங்களுக்கு வேளாங்கண்ணியம்மன். போப்பாண்டவருக்கும் பாரதம் தெரியும், சங்கராச்சாரியாருக்கும் பைபிள் தெரியும். மொத்தத்துல நீங்களும் மனுஷங்க, நாங்களும் மனுஷங்க. 2 பேருக்கும் 10 மாசம்தான், ஒரு ஜான் வயிறு தான், 6 அடி நிலம் தான். அது இல்ல, இது அவளுக்கு புரியாத மதம், தெரியாத இடம், பழகாத சொசைட்டி. எந்த மதத்துல சார் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பொண்ணு புருஷன் வீட்டுல பழக அலோவ் பண்றாங்க? நான் அதுக்கு சொல்லல. அப்ப கொஞ்சம் எடுத்து எறிஞ்சு பேசுற டைப்பு. நாங்க மறப்போம் மன்னிப்போங்கிற டைப்பு. அவளால எங்களுக்காக மாற முடியலன்னா நாங்க அவளுக்காக மாறிட்டு போறோம். யூ டோன்ட் வரி. தேங்க்யூ வெரி மச் மாப்பிள. மாப்பிள அங்க இருக்கார் சம்பந்தி, மன்னிச்சிருங்க. தேங்க்யூ வெரி மச் சம்பந்தி. ஐயோ நான் மாப்பிள்ள, சம்பந்தி அங்கே இருக்காரு. தேங்க்யூ சம்பந்தி மாப்பிள. என்ன தம்பி இது? ஏன் இப்படி மிருகத்தனமா இவனை போட்டு அடிக்கிறீங்க? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஏன் அடிச்சீங்க? இந்த தடவை +2 ஃபெயில் ஆயிட்டானே. +2 ஃபெயில் ஆயிட்டானா? ஏன்பா? படிப்பு முதல்ல பாரதி, 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 பாரதி. அண்ணே, என் வயசு பொண்ணு வந்திருக்குண்ணே. அது முன்னாடி என்ன அடிச்சிடாதீங்கண்ணே. அது போனதுக்கு அப்புறம் அடிங்கண்ணே. பாரதி, பாரதி. कमान पर कमान अंदर आओ, अंदर आओ. हमारा मदर, हेलो. हमारा बिग ब्रदर ओल्ड वाइफ, हेलो. हमारा स्मॉल ब्रदर इज न्यू वाइफ. हेलो. अगर पूछो. No thanks. Bharti, my daddy requested you to pay the electricity charges. He went to the office early in the morning and today is the last day for paying the bill. If you come home, mommy will give the money and the bill. Will you please do this favor for us? என்னடி சொல்றா? ஒண்ணும் புரியலையா? தம்பி, பாப்பா என்ன சொல்லுது? ஒண்ணும் இல்லப்பா. அவங்க வீட்டுல எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணுமா? அவங்க அப்பா காலையிலே ஆபீஸ் போயிட்டாராம். இன்னைக்குதான் கடைசி நாளா. பில்லும் பணமும் வீட்டுல இருக்கா. நீ போய் கட்டிட்டு வர முடியுமான்னு இங்கிலீஷ்ல கேக்குறா. ஓ, electricity bill, money you giving, I cutting, you telling. You see, I will ask him to come to your house after some time. He has some urgent work here. Okay? Okay. Okay. Bharti, you told me you were expecting your result today. What happened to that? ஓ, பரீட்சை முடிவு என்னாச்சுன்னு கேக்குறா. Result, result. Pass. Pass? How nice. Congratulations. I'm very glad, Bharti. Okay, bye. Don't forget to come home. Don't forget. Don't forget. எப்ப முடிப்ப? இரு இரு, எல்லாம் போகணும். துப்பு துப்பு. அம்மா தாயே. அத்தை, 2 நாளைக்கு ஒரு தடவை பாம்பேக்கு லெட்டர் வந்துடணும். இல்லன்னா அடுத்த வண்டியில நான் வந்துடுவேன். கண்டிப்பா போடுறேம்மா. மாமா, நான் பரப்பட்டீங்களா? என்னம்மா பயம்? பயப்படக்கூடாது. நீ பாம்பேக்கு பிரசவத்துக்கு உங்க அண்ணன் வீட்டுக்கு தானே போற? ஆமா. பயப்படக்கூடாது. தலைப்பிரசவம்னு பயந்துருக்க நீ. நான் பயந்துக்கல, நீங்க தான் பயந்து நிறுத்தீங்க.
நீ ஒரு பேரனை பத்தி என் கையில கொடுத்துடுறோம். ஏன் மாமா பேத்தினா வேணான்றீங்களா? பயத்தை பார்த்தாலே தெரியலையா பேரன் தான் என் சைஸ்ல உட்காந்துக்கிட்டு இருக்கான். சும்மா இருங்க மாமா. டேய், அங்க எங்க சுத்திக்கிட்டு விளையாடிட்டு இருக்காத, ஒழுங்கா படிக்கணும். சரி நீ என் பரீட்சைக்கு முன்னாடி நீங்க வந்துடணும். நீங்க ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் பரீட்சை எழுத போவேன். கண்டிப்பா வந்துருவேன். நான் பிரசவிச்சுட்டு வரதுக்குள்ள நீ நல்ல செய்தியா சொல்லணும். என்ன செய்தி நீ? சும்மா இருடா. இவன் ஒருத்தன் இங்கிட்டு தெரியாத. ஆமாக்கா, கொஞ்சம் கூட இங்கிருமே தெரியாதவன். என்ன நெத்தில விபூதி புதுசா இருக்கு? கோவிலுக்கு போயிருந்தீங்களா? இன்னைக்கு போயிருந்தேன். என்ன விசேஷம்? நீங்க ஊருக்கு போறீங்களே? ஆமா, ஏன் வீட்டுக்காரங்க? இது என்னையா பெரிய லக்கேஜ்? மீட்டருக்கு மேல ஏன் 2 ரூபா கேக்குற? 2 ரூபா சார். தர முடியாதா? கரெக்டா மீட்டர் சார்ஜ் தான் தர முடியும். அதுக்கு மேல ஒரு நயா பைசா தர மாட்டேன். 2 ரூபா தானே சார்? வேணா போயா, நான் வேற ஆளை பாத்துக்கிறேன். சாவுகிறாக்கி. ஏங்க, நல்ல காரியத்துக்கு போறோம், 2 ரூபாய் போட்டு தான் கொடுங்களேன். ஆமாண்டி, நீ இப்படி சொல்லிக்கிட்டே அவன் இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கட்டும், என் பணம் எல்லாம் போய்கிட்டே இருக்கட்டும். நீ வண்டியில ஏறுமா. பாரதி, இதெல்லாம் வண்டியில ஏத்துற. எடுத்து போயிடா. சிதம்பரம், எல்லா விஷயத்திலையும் கணக்கு பார்க்க கூடாதுப்பா. பொண்டாட்டிய பிரசவத்துக்கு ஊருக்கு அனுப்புற, ஆட்டோ ரிக்ஷா கூட்டிட்டு வந்திருக்கிற, ஒரு டாக்ஸி கிடைக்கலையா உனக்கு? இங்க இருந்து சென்ட்ரலுக்கு ஆட்டோல 12 ரூபா தான். அதே டாக்ஸினா 25 ரூபா ஆகணும். உங்களுக்கு தெரியுமா இல்லையா? சரிப்பா, டாக்ஸினா சேஃபா போய் சேர்ந்துடலாம். ஆட்டோ ரிக்ஷானா அவன் குலுக்குள்ள போற வழியிலே பிரசவம் ஆயிடுவேன். பிரசவ செலவாவது மிச்சமாகட்டுமே. நீ வண்டியில ஏறுப்பா. யோ, 2 ரூபாலாம் தர மாட்டேன். 8 வேணா தரேன். மேலே எட்டுனா போட்டுக்கிட்டு சார்.